உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதுவும் விட்டேமன் பார்க்கும் நிலை. எல்லா பற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும். ரெண்டாயிரத்தி 25-26 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், அலகுடை நீழலவர். பல்வேறு அரசுகளின் நிழல்களை தமது கொடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் பெருமையினை ஐயன் திருவள்ளுவர் கூறியுள்ளார். உழவர்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் அனைத்து மக்களையும் பாதுகாப்பார்கள் என்பதனை புறநானூறு. பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிபுறம் தருகுவையாயின் நின் அடிபுறம் தருகுவர் அடங்காதோரே என்ற பாடல் மூலம் கூறுகிறது. காளை மாடுகளை போற்றி உழவு செய்யும் உழவர்களின் சுமையை நீ குறைத்து அவர்களை பேணினால் அடங்காத உன் பகைவர் உன்னிடம் அடிபணிவர் என்று மன்னனுக்கு புலவர் அறிவுரை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதனை நன்கு உணர்ந்துதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேன்மைமிகு உழவு தொழிலையும் உன்னதமான உழவர்களையும் மேம்படுத்திட உதவிடும் வகையில் வேளாண்மையோடு உழவர் நலனையும் முன்னிறுத்தி வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அறிவித்தார். அதனை நிறைவேற்றும் வகையில் 2021-22 ஆண்டு முதல் இதுவரை 4 வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் வெளியிடப்பட்டு பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன, தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வேளாண்மை உழவர் நலத்துறையின் அமைச்சராக வேளாண் நிதிநிலை அறிக்கையை 5வது முறையாக இம்மாமன்றத்தில் அளித்திடும் அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண் பெருமக்கள் சார்பாகவும் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாகவும் எனது உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழ்வழி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பயிலும் விலையிலும் தொக்கு இயல்புக்கேற்ப நீதி வழுவாமல் செங்கோலினை செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் ஒருசேர கிடைக்கப்பெறும் என்னும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் செங்கோலாட்சியில் நன்மழையும் நல் விளைச்சலும் பெற்று தொழில்கள் பெருகி பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இந்திய அளவில் 2ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வேளாண் பெருமக்கள் மற்றும் வேளாண் சார்ந்த சான்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் வாயிலாக நிறைவேற்றி இத்திருநாட்டில் தன்னிகரில்லா முத்திரை பதித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரும் சார்பாகவும் நன்றிகளை காணிக்கையாக்கி 2025-26 ஆண்டு பல புதிய திட்டங்கள் கூடிய வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை இம்மாமன்றத்தில் படைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகோர் அனைவருக்கும் உழைத்து வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்து உணவளித்து உயிர்காக்கும் அன்னையை போன்றவர்கள் உழவர்கள். அத்தகைய பெருமைக்குரிய உழவர்தம் வாழ்வில் இந்த நிதிநிலை அறிக்கையும் வளர்ச்சி கூட்டி மலர்ச்சிக்கான செய்திரும் என்று நம்புகிறேன். உணவுக்காகவும் உடைக்காகவும் மட்டுமே உழவு செய்ய தொடங்கி காலவெள்ளத்தில் பல மாற்றங்களை எதிர்கொண்டு மக்கள் சமுதாயத்தின் தேவைக்கேற்ப வேளாண் விளைபொருட்களை விளைவித்தரும் பெரும் பொறுப்பை நம் உழவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதனால் தற்போது வேளாண்மையானது அறிவியல் தொழில்நுட்பங்களின் துணை கொண்டு பல்கி பெருகி பல முன்னேற்றங்களை பெற்று இன்று துல்லிய வேளாண்மையாகவும் மின்னணு வேளாண்மையாகவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வலைதளம் மூலம் செயல்படும் உணரிசார் தொழில்நுட்ப வேளாண்மையாகவும் பல அறிவியல் தொழில்நுட்பங்களை தன்னுள் ஈர்த்து கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னும் வளரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.